அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது நுரையீரலுக்கான ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. இதில் இப்போ ஒரு ஆசனா பார்க்கலாம். தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். வலது காலை முன்னோக்கி வச்சுக்கோங்க. இடது காலை அப்படியே முட்டி போட்டு அப்படியே நின்றுடுங்க. பின்னில் இந்த கால்கள் விரல்கள் இப்படி டக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்போது இப்படி இது எழுந்துட்டு கைகள் ரெண்டையும் சேர்த்து நமஸ்கார முத்திரால வச்சுட்டு அப்படியே மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகை நல்லா இப்படி வளைச்சி முன்னோக்கி இடுப்பு பகுதி இப்படி முன்னோக்கி கொண்டு போய் முதுகு பின்னோக்கி இப்படி வளைக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு வளைச்சிக்கலாம். இதிலே இருக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது காலில் பண்ணிடலாம். இடது காலை முன்னோக்கி வச்சுருங்க. வலது காலை பின்ன அப்படி முட்டி போட்ட மாதிரி நின்றுக்கோங்க. இப்போது உங்களால் கைகள் மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு உங்கள் மார்பு பகுதியை இப்படி விரித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கைகள் எதுவும் கீழே இப்படி எட்டலைன்னா அந்த பிளாக்ஸ் நம்ம சொல்லியிருப்போம் யோகா பிளாக்ஸ், அப்படி இல்லைன்னா புத்தகம் அந்த மாதிரி ஏதாவது இப்படி வச்சுட்டு பக்கத்தில் போய் வச்சுட்டு நீங்கள் கைகள் இப்படி தரணும். நமக்கு தேவை நம்ம மார்பு பகுதி நல்லாவே விரியணும். இப்போது நான் அப்படியே பண்ணிடல. கையில் நமஸ்கார முத்ரா வச்சு காதை ஒட்டி நல்லா வச்சுட்டு அப்படியே இப்படி பின்னோக்கி வளையும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் நீங்கள் பாலாசனம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஆசனம் நீங்கள் முன்னோக்கி குனிறீங்களோ அந்த ஆசனம் பண்ணிக்கலாம். உட்கார்ந்த நிலையிலையும் பண்ணலாம், இல்லை நின்ற நிலையிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பாலாசனமே பண்ணிடுறேன். தளர்த்திக்கலாம். இப்போது இந்த ஆசனங்கள்லாம் முடிஞ்சிச்சு. நான் அடுத்தது நம்ம பிராணாயாமா பண்ண போகிறோம். பிராணாயாமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் காலையில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த டைமில் இதாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம். ஒன்று ஏர்லி மார்னிங்கில் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 11 மணிக்கு டைம் கிடைக்கிறப்போ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1.5-2 மணி நேரம் அது கேப் இருக்கணும். அதாவது காலை உணவு சாப்பிட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் கேப் இருக்கணும். நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டிங்கன்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கேப் இருக்கணும். அப்போ அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 3 பிராணாயாமா இருக்குது. நான் ஏற்கனவே எல்லாமே முன்னாடி இருக்க பகுதியில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் புதுசாக அப்படியே ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கபாலபதி பிராணாயாமா. நீங்கள் உட்காரும் போது எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம். சுக்காசனா, அர்த்த பத்மாசனா, பத்மாசனா இல்லைன்னா வஜ்ராசனா, எதில் வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கோங்க. உங்களோட தலைப்பகுதி, கழுத்து பகுதி, முதுகு பகுதி 3மே நேர் கோட்டில் இருக்கணும். இடது கையை நீங்கள் சின்முத்திரையில் வச்சுக்கலாம். வலது கையை இப்போது ஒற்றை இதில் நம்ம பண்ண போகிறோம். கபாலபதி ஒரு கையை இந்த விரல் ஆள்கட்டி விரலை எப்படி வச்சுட்டு அப்படியே நல்லா வேகமாக மூச்சை வெளியில் விட போகிறோம். அதே மாதிரி இப்போ இடது நாசியை மூடிட்டு பண்ண போகிறோம். தளர்த்திக்கலாம். அந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மூச்சு அது வெளியில் வர்றதுக்கு பேர் ஸ்டோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மூச்சு இன்னேல் தானாகவே நடந்துடும். எக்ஸைல் மட்டும்தான் நீங்கள் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வெளியில் விட போகிறீங்க. இதை சிங்கிள் நாஸ்ட்ரல் கபாலபதின்னு சொல்லுவோம். இதையே நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் ஒரு 10 ஸ்டோக்ஸ் தான் பண்ணேன். நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 10, அதுக்கப்புறம் 15, 20 அந்த மாதிரி நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ரொம்ப வேகமாகவும் நீங்கள் பண்ணக்கூடாது. ரொம்ப வேகமாக பண்ணிங்கன்னா உங்களோட வயிற்று பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு பார்த்து பண்ணலாம். இப்போ இதிலே கபாலபதியை எந்த நாசமே மூடாமல் பண்ண போகிறோம். ஆனால் இந்த முழு கவனமே உங்களுக்கு வயிற்று பகுதியில் தான் இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா முகத்தை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு உங்களோட மனசு எல்லாமே நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு அந்த முழுமையான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். இப்போ பண்ணலாம்.
தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கபாலபதி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பஸ்திரிகா பிராணாயாமா வந்து பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது லைட்டாக இன்ஹேல் பண்ணிட்டு நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸைல் பண்ணணும். இப்போ இந்த பஸ்திரிகா பிராணாயாமாவில் பண்ணும்போது மூச்சை வந்து இன்ஹேலும் வேகமாக எடுப்போம், எக்ஸைலை வந்து வேகமாக விட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வேகமாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். மூச்சு நல்ல வேகமாக இருக்கணும், அதே நேரத்தில் வேகமாக வந்து மூச்சை விட்டுறணும். கைகள் வந்து நீங்கள் மேல் நோக்கி தூக்கும் போது கைகள் மூடி இருக்கலாம், கீழ் நோக்கி வரும்போது கைகள் விரிச்சிருக்கலாம். கை இந்த அளவுக்கு மார்பு பகுதி அளவுக்கு தான் வரணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த கபாலபதியும் பஸ்திரிகா பிராணாயாமமே வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுனால வந்து, அதாவது இருதய சம்மந்தப்பட்டான பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, அதுக்கப்புறமேட்டு ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களும் வந்து இதை வந்து தவிர்த்துடலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு அதுவும் சொல்லிடுறேன். நுரையீரல் அவங்களுக்கும் வந்து நல்லா செயல்படணும்னா அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பண்ண போகிறத வந்து நாடி சோதனை வந்து பிராணாயாமா வந்து பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ரெண்டுமே வந்து தவிர்த்துக்கலாம். இப்போது அடுத்தது வந்து நாடி சுத்தி பிராணாயாமா. இடது கையை வந்து சின் முத்திரையில் வச்சுக்கலாம், வலது கையை வந்து நாடி சுத்தி அதாவது நாசிக்கா முத்திரை வச்சுக்கலாம். அதாவது வந்து உங்களோட ஆள்காட்டி விரலையும் நடு விரலையுமே வந்து மடக்கிடலாம். இப்போ வந்து வலது நாசியை வந்து உங்கள் கட்டவரல் வச்சு மடக்கிக்கோங்க. இடது நாசி வழியாக மூச்சு இழுக்கலாம். அப்படியே வந்து அதை மூடிட்டு வலது நாசி வழியாக மூச்சு விடலாம். மறுபடியும் வலது நாசி வழியாக மூச்சு எடுத்துக்கோங்க. வலது நாசி மூடிட்டு இடது நாசி வழியாக மூச்சு விட்டுடலாம். இதுதான் ஒரு சுற்று. அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க போகிறோம். ஒரு 2 சுற்று வந்து செஞ்சிடலாம். இன்னும் ஒரு முறை. தளர்த்திக்கலாம். இதில் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். நல்லா இன்னேர் வந்து பொறுமையாக எடுக்கணும். நல்ல வயிறு வந்து வெளியில் வர வச்சிடணும். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து மூச்சு வெளியில் விடும்போது வயிறு நல்லா வந்து இப்படி உள்ளே போகணும். இதை வந்து நீங்கள் கவனித்து பண்ணிக்கோங்க. எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆசனாவும் பிராணாயாமாவும் நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட நுரையீரல் வந்து ரொம்பவே நல்லா செயல்படும். அதுவும் நீங்கள் காலையில் 4:30லேருந்து 6 மணிக்கு பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட நுரையீரலுக்கான டைம். அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். உங்களோட எல்லா உறுப்புகளையுமே வந்து ரொம்பவே நல்லாவே செயல்படும். முக்கியமானது வந்து நுரையீரல் தான். மற்ற உறுப்புகளும் ரொம்ப முக்கியமானது தான். இது வந்து நம்ம சுவாசத்தை வந்து நல்லா வந்து சுத்தப்படுத்தி கொடுத்துரும். நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெளியில் எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி சில பேர் வந்து நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நுரையீரல் வந்து எல்லாமே பாதிக்குது. அதான் பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கிறது, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நிறைய மற்ற இதெல்லாம் பண்ணுறது, அதாவது சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்க முடியல. இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எங்கேயோ வெளியில் போகிறச்சே வந்து மாஸ்க் அந்த மாதிரி எதாவது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே வந்து நமக்கு உள்ளே போயிடுது. அந்த போன்றனால நம்ம தவிர்க்க முடியாது. அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிராணாயாமம் செய்யும் போது வந்து உங்களோட உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா சுத்தமாயிடும். இந்த ஆசனங்கள் பிராணாயாமம் எல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.